தமிழர்கள் நம்ம எல்லா பேரும் என்ன, நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, என் சாதி உயர்ந்தது, இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயக்கர் சமூகமாக இருக்கட்டும், நாயுடு சமூகமாக இருக்கட்டும், ரெட்டியார் சமூகமாக இருக்கட்டும், மற்ற சமூகங்கள் எல்லா பேரும் எப்படி ஒன்றாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பேரும் தெலுங்கு பேசக்கூடியவங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய நம்ம தான் தமிழகத்தில் ஆட்சியை நிர்ணயிக்கும் அளவுக்கு 48% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ ஏன் தமிழர்கள் நம்ம ஏன் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சாதி வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம தேவேந்தராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், கோனாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் இந்த சாதி அந்த சாதி அப்படின்னு சொல்லி பிரித்து இருக்காமல் நம்ம எல்லா பேரும் தமிழ் சாதின்ற ஒற்றுமையில் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியும். ஏன் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இதோட ஒரு காணொலி அனுப்புகிறேன். நம்மளும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தை வென்றெடுக்க முடியும். எல்லா தொகுதியிலையும் ஓட்டு வங்கி வச்சிருக்க சமூகம் நாயுடு சமூகம், நாயக்கர் சமூகம், தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் செட்டியார் சமூகம் தான் கண்டிப்பான முறையில். இதை நான் எங்கே வேணா வந்து அடிச்சு சொல்லுவேன். நீங்களாம் சொல்லுவானுங்க 992 சென்சஸில் ஓடிய 5% இருக்கம்பாங்க. நான் சென்சஸ் நான் சொல்றேன் 48% இருக்காங்க. அண்ணா கரெக்டா சொல்றாரு, 48% இருக்கும். கண்டிப்பான முறையில தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் தோக்கணும்னு முடிவு பண்ற சாதியாக இந்த தெலுங்கு சமூகம் இருக்கணும்.